ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீனிலாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சூப்பரான ஒரு உருளைக்கிழங்கு வறுவல் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான மசாலா அரைச்சி செய்வோம். அந்த ரெசிபி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 3 உருளைக்கிழங்கு எடுத்துகிட்டு இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணி எடுத்திருக்கேன். உருளைக்கிழங்கு இந்த மாதிரி பெரிய கிழங்கா இருந்தால் அப்படின்னா 2ஆக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. சீக்கிரமே வெந்துடும். ஒரு குக்கரில் 3 விசில் விட்டு எடுத்தால் போதும். அதுக்கு மேலே வேண்டியதில்லை. உருளைக்கிழங்கு வந்து ரொம்ப குழஞ்சி போனாலும் வந்து சாப்பிட்றதுக்கு வந்து நல்லா இருக்காது. அதாவது வறுவல் பண்ணுறதுக்கு நல்லா இருக்காது. ரொம்ப மசிஞ்சு போயிடுச்சு அப்படின்னா வந்து குலையாமலும் இருக்கணும், ஆனால் உருளைக்கிழங்கு வெந்து இருக்கணும். அந்த மாதிரி உருளைக்கிழங்கை நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. உங்கள் குக்கரை பொறுத்து நீங்கள் எத்தனை விசில் விடணுமோ அத்தனை விசில் விட்டு எடுத்துக்கோங்க. என்னோடய குக்கருக்கு 3 விசில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். கரெக்டாக பார்த்தீங்கன்னா வெந்து வந்துருச்சு. உருளைக்கிழங்கு வந்து நல்லா கரெக்டாக வெந்திருக்கு. குலையவும் இல்லை, வேகாமலும் இல்லை, கரெக்டான பதத்தில் இருக்குது. இது நல்லா ஆன பிறகு இது எல்லாத்தையுமே நல்லா தோலெல்லாம் உரிச்சிட்டு இதை வந்து 4 பாதியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு மிக்சர் ஜாரில் காரத்துக்காக 4 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். கூடவே வந்து 1 டீஸ்பூன் வந்து சோம்பு சேர்த்துருக்கேன். அடுத்து வந்து நல்லா வாசனைக்காக கருவேப்பிலை பார்த்திங்கன்னா 2 கொத்து சேர்த்துருக்கேன். நல்லா சூப்பராக இருக்கும். சேர்த்துக்கோங்க கண்டிப்பாக கருவேப்பிலையை. இது கூட வந்து ஒரு 6-7 பல் பார்த்திங்கன்னா மிளகு சேர்த்துருக்கேன். மிளகு சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த ஃப்ரெஷ்ஷான மசாலா சேர்க்குறது தான் வந்து இந்த உருளைக்கிழங்குக்கு ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும். அதுக்கடுத்து ஒரு பேனில் ஆயில் சேர்த்துட்டு ஆயில் சூடானதும் கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துருக்கேன். உளுந்து சேர்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். அது சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா நல்லா கடிபடும். அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கூடவே வந்து நல்லா வந்து ஒரு 10 பல் வந்து சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் இருந்தால் சேர்த்துக்கோங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து நல்லா வாசனைக்காக இப்போவும் வந்து ஒரு கொத்து கருவேப்பிலை இலைகள் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்து பழுத்து தக்காளி வந்து ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். தக்காளி ரொம்ப வேண்டியதில் ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்துட்டு நல்லா வந்து தக்காளி வந்து மசியை வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. தக்காளி மசிஞ்சிருந்தால் தான் நல்லா ஒரு மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் இருக்குல்ல, அந்த பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துடலாம். நல்லா வெங்காயம் தக்காளி வதங்கியிருக்கணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் வறுவல். இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒன்று போல் நல்லா கலந்து விடுங்க. அந்த மசாலாவோட பச்சை வாசனைலாம் போகணும். அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு மசாலாவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். உருளைக்கிழங்கை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மசாலா சேர்த்திங்க அப்படின்னா வந்து அது மாதிரி ஒரு மாதிரி மசாலாலாம் நல்லா வதங்காத மாதிரி இருக்கும். அதனால் மசாலா வந்து எண்ணெயிலே போட்டு நல்லா அந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க. இது கூடவே வந்து உப்பு சேர்த்துருக்கேன். உருளைக்கிழங்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்ததுக்கு அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே வந்து உள்ளே சேர்த்துடலாம். உருளைக்கிழங்கு வந்து ஒரு 4 பீஸாக போட்டிருக்கேன். பாதியாக கட் பண்ணதை பார்த்திங்கன்னா 4 பீஸாக போட்டிருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணி சேர்க்கும்போது வந்து ரொம்ப சாப்பிட்றதுக்குமே எடுத்து சாப்பிட்றதுக்குலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இல்லை இதுக்கு மேலே பொடியாக நறுக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அது உங்களோட விருப்பம்தான். உருளைக்கிழங்கு உள்ளே சேர்த்துட்டு நல்லா மசாலாலாம் உருளைக்கிழங்குலாம் பிடிக்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுகிட்டே இருக்கணும். சரியாக ஒரு நிமிஷம் வரையும் நீங்கள் கலந்து விட்டுகிட்டே இருந்தால் தான் மசாலாலாம் வந்து உருளைக்கிழங்குல பிடிச்சி சாப்பிட்றதுக்கு வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். பார்க்கும்போதே சாப்பிட தோணும். அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அது வெரைட்டி ரைஸ் கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரச சாதம், சாம்பார் சாதம், லெமன் சாதம்னு இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் எதாவது ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு கமெண்டில் ஷேர் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனாலும் பரவாயில்ல, ப்ளீஸ் ஒரு லைக்காவது பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா நிறைய பேர் இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால தான் சொல்கிறேன். மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. இது வரைக்கும் நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களுக்கு வரும். பாருங்கள், இப்போ உருளைக்கிழங்கு வந்து நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை ஃபுல்லாக பொறுமையாக கடைசி வரையும் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறவங்கள